உச்சநீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். இது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். விவரங்கள் என்ன? நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்ற மருத்துவ முகாம் தமிழகம் முழுவதும் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை சென்னை சாந்தோமில் இந்த நலம் காக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு மருத்துவ முகாம்கள் கிட்டத்தட்ட 1256 மருத்துவ முகாம்கள் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள்ல நடைபெற்று வருகிறது. இதுல பல்வேறு துறைகள் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ துறை தொடர்பான அந்த சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்துல குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த திட்டம் மூலமாக மக்களிடம் பயனடைய வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தில் ஸ்டாலின் அவருடைய பெயரை பயன்படுத்தியும் அதே போல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய புகைப்படம் மற்றும் பெயரையும் பயன்படுத்தி விளம்பரங்களை வெளியிட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதுல சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இது போன்ற அரசுடைய சொந்த பணத்தை பயன்படுத்தி இது போன்று விளம்பரங்களை அரசுக்கு திமுகவுக்கு சாதகமாக விளம்பரங்களை வெளியிட்டு வருவதாக அதை தடுக்க வேண்டும். குறிப்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ற பெயரை நீக்க வேண்டும். கலைஞர் கருணாநிதியின் புகைப்படம், கருணாநிதியுடைய பெயர் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருந்தது. இது தலைமை நீதிபதி அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு கடந்த 2015ஆம் ஆண்டே உச்ச நீதிமன்றம் இது போன்ற ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அந்த உத்தரவின்படி இது போன்ற அரசுடைய திட்டங்கள் மற்றும் விளம்பரங்கள்ல முதலமைச்சர் தற்போது அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபருடைய புகைப்படம் மட்டும் இடம்பெறலாம். மற்றபடி பெயரோ கட்சியின் கொள்கை தலைவர்களுடைய படங்களோ முன்னாள் முதல்வரின் புகைப்படங்களோ பெயரோ இடம்பெறக்கூடாது என்பதை கட்சியினுடைய கொடி சின்னம் போன்றவை எதுவுமே இடம்பெறக்கூடாது அரசுடைய திட்டங்கள்ல என்பதை அந்த உத்தரவுல தெளிவுபடுத்தி இருந்த ஒரு உத்தரவாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி நேற்று தலைமை நீதிபதி அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் இந்த உத்தரவை பின்பற்றும்படி இடைக்கால ஒரு உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வானது தெரிவித்திருந்தது. அதுல முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது என்பதை தெரிவித்திருந்தது. புகைப்படத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம், திட்டத்திற்கு எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலும் புகார் கொடுப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பதையும் மனுதாரர் தரப்புக்கு நேற்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருந்தது. ஆனால் இன்று இந்த திட்டம் தொடங்கி வைத்த பிறகு அனைத்து இடங்களிலுமே இந்த முகாம் நடைபெறக்கூடிய அனைத்து இடங்களிலும் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற பெயரோட தான் அந்த திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியுடைய புகைப்படமும் பெயரும் பல்வேறு அந்த பதாகைகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இது நீதிமன்ற அதாவது உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு முரணான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு அதுவும் முதலமைச்சர் அவர்களே இது போன்ற ஒரு நீதிமன்ற உத்தரவை மீறி இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறது, அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதற்காக நாளை மறுநாள் திங்கட்கிழமை தலைமை நீதிபதி அமர்வுல அதிமுக தரப்புல முறையீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர்களும் இதை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து 2 திட்டங்கள் இது போன்று உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற 2 திட்டங்களை தமிழக அரசு அரசுடைய மக்களுடைய வரி பணத்தில் செயல்படுத்தி இருப்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது என்பதையும் அவர்கள் தெரிவித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செயல் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் அவர்கள் முறையிட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.